ஓம் சாந்தி. எல்லாருக்கும் சிவஜெயந்தி வாழ்த்துக்கள். 90வது சிவஜெயந்தி வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே இந்த 90வது வருடம் சிவஜெயந்தி நிறைய நம்ம கொண்டாடுறோம். ஸோ இந்த தடவை சம்திங் ஸ்பெஷல். சக்சஸ்ஃபுல்லி 90 இயர்ஸ் நம்ம முடிச்சு யஜ்யம் தன்னுடைய சம்பூர்ண ஸ்டேஜுக்கு ரொம்ப அருகாமையில வந்துருச்சு இல்லையா? எல்லாரும் ஃபீல் பண்றோமா? யஜ்யம் தன்னுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. யஜ்யம் அப்படின்னா யஜ்யம் மட்டுமல்ல, நம்ம எல்லாருமே முழு பிராமண பரிவாரம். ஸோ பாபா சொன்ன படிப்பினைகள் எல்லாம் அது வெறும் நோட்டு புக்ல இல்ல வாணி புத்தகத்துல இல்லாம நம்முடைய பிராக்டிக்கல் தாரணை ஸ்வரூபத்துல நம்ம எல்லாருமே கொண்டு வந்துட்டோம். அப்படித்தானே? எல்லாரும் அப்படி ஃபீல் பண்றோமா? அப்படி ஒருவேளை நம்ம சம்பூர்ண ஸ்டேஜ் இன்னும் அடையலை அப்படின்னா அந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் இல்லையா, சின்ன சின்ன கேப்ஸ். பொதுவா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன டச் அப் ஒர்க் இருக்கும் இல்லையா? அங்கங்க பெயிண்டிங், அங்கங்க வயரிங் கொடுத்து வீடு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும். அந்த மாதிரி ஆத்மா பாபா நிறைய மெக்கானிக் ஒர்க் நிறைய பண்ணியாச்சு. நிறைய பலவீனங்கள் எடுத்தாச்சு. பழைய பழைய சம்ஸ்காரம், கடுமையான சம்ஸ்காரம், கோபம், வெறுப்பு, அகங்காரம், நான், எனது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பாபா செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்ப சம்பூர்ண ஸ்டேஜுக்கு நாம வந்தாச்சு. ஆனாலும் அங்கங்க சின்ன சின்ன பெரிய ஒர்க் எதுவும் இல்லை, சின்ன சின்ன ஃபைன் டியூனிங். இந்த கிளாஸ் கூட என்னது 19th சிவஜெயந்தி, இந்த ஸ்பெஷல் கிளாஸ் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா சம்பூர்ணத்தாக்கான ஃபைன் டியூனிங் கிளாஸ். அப்படித்தானே? எல்லாரும் ஃபீல் பண்றோமா? நாட் ஓன்லி திஸ் கிளாஸ். இப்ப நீங்க மதுபன் வரீங்க, மதுபன்ல மகாரதிகளுடைய வகுப்பு கேட்கிறோம், இப்ப அவ்யக்த முரளி கேட்கிறோம். எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா புதுசா ஸ்கூலுக்குள்ள காலேஜுக்குள்ள நுழைஞ்ச குழந்தை மாதிரி இருக்கக்கூடாது. ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சின்ன கெட் டுகெதர், எல்லாரும் ஃபைனல் எக்ஸாமுக்கு ரெடியா, அந்த மாதிரி இப்ப எல்லா வகுப்புகள் மகாரதிகளின் நம்முடைய சூரஜ் பாயுடைய வகுப்பாகட்டும் இல்ல எந்த ஒரு வகுப்பாகட்டும் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் போயிட்டு இருக்கு. சில பேருக்கு இப்படி கூட சங்கல்பம் இருக்கும், கடைசி வந்துருச்சுன்னு அவ்யக்த முரளி பாபா 70 இயர்ஸ்ல 80 இயர்ஸ்ல கூட சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு எதுக்காக அப்படின்னா நம்மளை ஹரியப் பண்றதுக்காக. பட் இப்ப உண்மையிலே என்ன ஆயிடுச்சு, புலி வந்துருச்சு இல்லையா? புலி வருதுன்னு சொல்லி நிறைய நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம், சீனியர் சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டான்னு சொல்லுவாங்க, விநாசம் வரப்போகுது சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்களாம், அவங்க சமர்ப்பணம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான் படிக்கலாம் வேண்டாம், விநாசம் வரப்போகுது அப்படி சொன்னதான் அவங்க சமர்ப்பணம் ஆயிட்டாங்க. நல்ல விஷயம் தானே? உலக விஷயங்களை உள்ள போயாச்சுன்னா வெளியே வர முடியாது. அதனால ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சோன்னா சமர்ப்பணம் ஆயிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, இவ அது சொல்லி 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. சோ என்ன ஆச்சு இந்த 30 வருஷம்? என்ன பண்ணிருக்கலாம்? நல்ல ஸ்கூல் எஜுகேஷன்ல முடிச்சுட்டு சமர்ப்பண வாழ்க்கைக்கு லேட்டா வந்திருக்கலாமா? லேட்டா வந்தா யாரு கிளாஸ்? சோ இந்த 30 இயர்ஸ் கூட இல்ல 20 இயர்ஸா கூட இருக்கட்டும், நீங்க ஞானத்துல 10 இயர்ஸா 20 இயர்ஸா 30 இயர்ஸா எப்படி வேணா இருக்கட்டுமே, அந்த விநாசத்தினுடைய விஷயத்த சொல்லி நம்மளை ஹரிய பண்ணதுனாலதான் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். அப்படித்தானே? அப்படி ஒருவேளை இன்னும் விநாசாக 100 இயர்ஸ் இருக்கு, பொறுமையா வந்துக்கலாம், நம்ம 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தேன்னா, அப்படி நினைச்சிருந்தா என்ன இருக்க முடியாது, பிகேவா ஆயிருக்கவே முடியாது. சரி 6 இயர்ஸ்க்கு அப்புறம் வருவோமா? ஒன்ஸ் போயாச்சுன்னா மாயா அப்படியே என்ன பண்ணிடும், விழுங்கிடும். திரும்பலாம் நம்ம பாபா கிட்ட வர்றதுக்கு அது விடவே விடாது. ஏன்னா மாயாக்கு பிடிக்கிறது இல்லை நாம இந்த மாதிரி பாபா குழந்தையா பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறது, கடைசி நேர பரீட்சைக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது, நிர்விகாரியாக, நிரகங்காரியாக, நிராகாரியாக நம்மை மாறுறது மாயாக என்ன பண்றது இல்ல,
ஆஹா இவங்க எல்லாம் சேர்ந்து என்னுடைய ராஜ்யத்தை மொத்தமா முடிச்சிருவாங்க போல் இருக்க அப்படின்னு அது ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருக்கு. விதவிதமான ஆயுதங்களை அதை யூஸ் பண்ணுது. சோ நாமளும் என்ன பண்றோம், மாயா எந்த ரூபத்துல வந்தாலும் நாமளும் நம்முடைய சம்பூர்ண ஸ்டேஜ்ல இந்த அந்திம் அந்த போர், கடைசி நேரம் அந்த மாயையினுடைய யுத்தத்துல நாம வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கோம். அப்படிதானே? சம்பூர்ணத்தானா என்னது, வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அங்கங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. ம், இது இப்படி நடந்திருக்க கூடாது, நான் இப்படி பேசியிருக்க கூடாது, நான் இந்த நேரத்துல இந்த சங்கல்பம் நான் செஞ்சிருக்க கூடாது. அப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்லைட்டா நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபைன் டியூனிங் இல்லையா, சங்கல்ப மாத்திரை. இப்ப கர்ம லெவல்ல நம்ம ஃபைன் டியூனிங் பண்றது கிடையாது. சோ இப்ப என்னுடைய ஃபைன் டியூனிங் எப்படி இருக்கணும், சங்கல்பத்துல எதுவும் சின்ன சின்ன அது பாபா சொன்ன சிரேஷ்ட சங்கல்பத்துல இருந்து கொஞ்சம் மாறி இருக்குதா, அதை கரெக்ஷன் பண்ணக்கூடிய லெவல்ல தான் இருக்குது. கர்மத்துல தவறு செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப ஓல்டு. அதெல்லாம் கடந்து அந்த பெரிய பெரிய டெஸ்ட் பேப்பர்லாம் கடந்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்னது, சங்கல்ப மாத்திரத்துல நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல இப்ப நாம சந்திச்சிருக்கிறோம் இல்லையா. ஸோ சிஸ்டர் சொல்லும் போது சொன்னாங்க இது 90வது சிவ ஜெயந்தி விழா. ஸோ அதை சொல்லும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த வார்த்தையை கேட்கும் போதே சம்பூர்ணதாவின் சம்பன்னதாவினுடைய வெற்றி விழா. அப்படித்தானே? நீங்க எல்லாரும் அப்படி ஃபீல் பண்றீங்களா? 90வது சிவ ஜெயந்தி. இப்ப கூட நம்ம இடத்துல நிறைய கீதா பாடசாலைகள்ல சிவ ஜெயந்தி கொடியேற்ற விழா, 90வது சிவ ஜெயந்தி. இன்னும் எத்தனை சிவ ஜெயந்தி இருக்கும்? நிறைய பேருக்கு அந்த கேள்வி கூட இருக்கும். 90 இருக்குமா, 91 இருக்குமா, 92 இருக்குமா? இருக்கலாம், 95 கூட இருக்கலாம். ஆனா 95 வரைக்கும் நாம எப்படி இருப்போம், எந்த ஸ்டேஜ்ல இருப்போம் தெரியாது. சோ என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னா, நாம ஃபைனல் ப்ரிப்பரேஷன்ல இருக்கோம், சம்பூர்ண ஸ்டேஜுக்கு அருகாமையில் இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நாம என்னென்ன பண்ணணும், ஸோ அதை பத்தி தான் நாம இன்னைக்கு வகுப்புல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஃபைனல் ப்ரிப்பரேஷன் அல்லது ஃபைன் டியூனிங், இதுதான் இந்த 90வது சிவ ஜெயந்தி விழா அல்லது சம்பூர்ண சம்பன்னதாவினுடைய வெற்றி விழாவினுடைய இந்த சிறப்பு வகுப்புன்னு சொல்லலாம். சரி, கடைசி ஸ்டேஜ்னு சொல்லும் போது பொதுவா பாப்பா ஒரு 2 வார்த்தை சொல்லுவாங்க. அந்த 2 வார்த்தையில இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய கடைசி ஸ்டேஜ் அப்படின்னாலே பாபா 2 வார்த்தை சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் தெரியும்? அச்சானக் எவரடியா, அச்சானக் எவரடி. ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் இந்த இடத்துல நம்முடைய ஃபைனல் ஸ்டேஜ்ங்கிற போது அச்சானக் எவரடிங்கிறது பாபா கடைசி நேரத்துக்காக நம்ம கொடுக்கக்கூடிய இஷாரா, அந்த வார்த்தை. பட் நம்முடைய ஸ்டேஜ்னு சொல்லும் போது 2 வார்த்தை, நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தா. இன்னைக்கு வரதானத்துல கூட நீங்க அதை படிச்சிருக்கீங்க. நஷ்ட மோகா, அனைத்து மோகத்திலிருந்து விடுபட்ட நிலை. எல்லா விதமான மோகம், பேரு, ரூபம், மனிதர்கள், பொருட்கள், வைபவங்கள், விஷயங்கள், பொருட்கள் எல்லாமே நஷ்ட மோகத்தை வென்ற நிலைனா மனிதர்கள் மட்டுமல்ல, பொருட்கள் மட்டுமல்ல, எல்லாத்திலிருந்தும். நான் ஆத்மா, என்னுடைய அன்பான தந்தை பரமாத்மாவை தவிர வேற எந்த பக்கமும் எந்த மோகமும் எந்த பற்றுதல் இருக்கக்கூடாது. கேட்டோமா? இன்னைக்கு வரதான ஞாபகம் இருக்கா? அப்ப பாருங்க, நஷ்ட மோகா. ஆனா அந்த நஷ்ட மோகா நிலையை கூட எப்ப அடைய முடியும்னு இன்னைக்கு பாபா வரதானத்துல சொன்னா தெரியுமா? எல்லையற்ற வைராக்கியம். எப்ப நமக்கு வந்து எல்லையற்ற ஒரு வைராக்கியம் ஏற்படுதோ அப்பதான் நஷ்ட மோகா ஸ்டேஜ் அடைய முடியும். எல்லையற்ற வைராக்கியம் இருந்தாதான் நஷ்ட மோகா இருந்தாதான் ஸ்மிருதி லப்தா, அதாவது நினைவு சொரூபம். சோ இந்த 2 வார்த்தைகளுமே நம்ம நினைவுக்கு வரும். ஆக்சுவலா 3மே கூட சொல்லலாம். எல்லையற்ற வைராக்கியம், நஷ்ட மோகா, ஸ்மிருதி லப்தா. இந்த வார்த்தைகள் நமக்கு நினைவூட்டுறது என்ன அப்படின்னா, அனைத்து மோகத்திலிருந்தும் விடுபட்ட நிலை, அனைத்து பற்றுதல்களிலிருந்தும்
விடுபட்ட நிலை. ஸ்மிருதி லப்தான்னா சதா நினைவு சொல்லும். பாபா நினைவு வந்து ரொம்ப ஈஸியா, ரொம்ப கேஷுவலா நான் நடக்கும்போது சுத்தும் போது எனக்கு வந்து பாபா நினைவு இருக்குது. அந்த ஸ்டேஜ் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா? பாபா தாதி சொல்லுவாங்க இல்லையா, நினைவு செய்யறது ரொம்ப ஈஸி, மறக்கிறது கஷ்டம். அந்த ஸ்டேஜ்ல எல்லாரும் இருக்கிறோமா? இல்ல ஒருவேளை நினைவு செய்ய கஷ்டமா இருக்கு, ஈஸியா மறந்துடுறேன், அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோமா? இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கணும்? மறக்கிறது கஷ்டம், நினைவு வந்துகிட்டே இருக்கு, பாபா நினைவு வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு கூட பாபா என்ன சொல்றாரு, ஆத்மா சுத்தம் ஆயிடுச்சுன்னா, பியூர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நினைவு வந்துகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா சுத்தமான இது வந்து தங்கம், இது வந்து காந்தத்துல வந்து ஈர்க்குமா, பாபா நினைவு ஈர்க்கும். அந்த அளவுக்கு ஆத்மா நாம பவித்திர ஆத்மாவாக. பவித்திர ஆத்மானா என்ன அர்த்தம்? எந்த மற்ற எந்த விஷயத்திலும் எந்த பற்றுதல்களும் கிடையாது, வேற எந்த நினைவும் கிடையாது. உலக விஷயங்கள் நிமித்த மாத்திரம். இவன் சென்டர்ல இருக்கலாம், கீதா பாடசாலையில இருக்கலாம், இல்ல நீங்க குடும்பத்துல கூட இருக்கலாம், தொழில கூட இருக்கலாம். எல்லாமே நிமித்த மாத்திரம், கருவி. இவன் சேவையில மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம், நிமித்த மாத்திரம் கருவி. ஆக்சுவலா இந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த நேரத்துல கூட சங்கமேகம் மேகசின் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபைனல் டே, இன்னைக்குள்ள அனுப்பணும். மார்ச் 15 அனுப்ப வேண்டியது ஆல்ரெடி மார்ச் 21 ஆயிடுச்சு. ரொம்ப லாஸ்ட் டைம் நெருங்கியாச்சு. ஏன்னா மதுபன் போயிட்டு வந்ததுனால போயிட்டு வந்து அதை ரெடி பண்ணி அனுப்புறது ரொம்ப ரஷ் ஆயிட்டு தான் இருக்குது. ரொம்ப அவசரப்பட்டு சீக்கிரம் அனுப்பணுங்கிற ஸ்டேஜ். ஆனா கூட கிளாஸ் சொல்லும் பொழுது சரி ஓகே, கிளாஸ் வந்து கிளாஸ் எல்லாருக்கும், எனக்கும் இல்லையா, இது போன்ற வகுப்புகள் வந்து செல்ஃப் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்குது. சரி பரவாயில்ல, எவ்வளவோ விஷயம் இருக்குது, நான் நிமித்தமா இருக்கிறேன். ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நிமித்தமா இருக்கிறேன். எஸ், லேட் ஆனா கூட அதை எப்படி முடிக்கணுமோ பாபா முடிப்பார். இந்த மாதிரி நினைக்கும் பொழுது நமக்கு கர்ம சுமை இருக்காது. நான் முடிக்கிறேன், என்னாலதான் என்னால காரியம் ஆயிட்டு இருக்கு, என்னால லேட் ஆயிட்டு இருக்கு, இல்ல என்னால சீக்கிரம் முடிக்க முடியும், என்னாலங்கிற விஷயமே கிடையாது. பாபா தன்னுடைய காரியங்களை, இல்லையா, குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நான் நிமித்தமா இருக்கிறேன். பாபா செய்ய வைத்துக் கொண்டிருக்கேன். ஆபீஸ்ல நிறைய பெண்டிங் டாஸ்க் இருக்கு, இவன் எங்கத்துல நிறைய ஜோன் லெவல்ல நிறைய டாஸ்க் பெண்டிங் இருக்குது. ஆனாலும் மைண்ட் வந்து ஃப்ரீயா ஒரு பாபா நினைவுல எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் நிமித்தமாக இருக்கிறேன், இந்த காரியத்தை செய்வதற்கு கருவியாக இருக்கிறேன், அவ்வளவுதான். கைகள் காரியம் செய்யட்டும், நம்முடைய மனம் பகவான் நினைவு செய்யும். அந்த மாதிரி இருந்தாலும் முடியும். இல்லைன்னா என்ன ஆயிடும், இந்த ஆபீஸ் ப்ரெஷர், அப்புறம் வந்து நம்முடைய எங்கத்துல நிறைய அக்கௌண்ட்ஸ், இல்ல நிறைய டிரான்ஸ்போர்ட், டிக்கெட் எடுக்கிறது, அது இதுன்னு நிறைய ஃபிளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் கேன்சலேஷன் எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கும், நமக்கு வந்து யோகா பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப தலை சுத்த ஆரம்பிச்சிடும். சோ இந்த கர்ம சுமைகள், கர்மத்தினுடைய நிறைய பொறுப்புகள் இருக்கத்தான் செய்யும். சென்டருடைய பொறுப்புல இருக்கிறாங்கன்னா கேட்கவே வேணாம். நிறைய விஷயங்கள், குடும்பத்தை பாக்குறீங்கன்னா குடும்பத்துல பெரியவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க, நிறைய பொறுப்புகள் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். இருந்தாலும் நிமித்த மாத்திரம் அனைத்தையும் செய்தபடி விடுபட்டு இருக்க வேண்டும். அப்ப கர்மாதீத் ஸ்டேஜ் அடையணும் அப்படின்னா எல்லா விஷயங்கள் இருந்தாலும் நான் ஆத்மா நடக்கும் போதும் சுற்றும் போதும் விடுபட்ட நிலையில இருக்கணும். அப்பதான் பாபாவை நினைவு செய்ய முடியும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதோ ஒரு ப்ரெஷர்ல இருக்கிறீங்க, அந்த ப்ரெஷர்ல இருக்கும்போது பாபாவை நினைக்க முடியுமா? திரும்ப திரும்ப அந்த கர்மா உங்களுக்கு நினைவு வந்துகிட்டே இருக்கும். இது கூட ஒரு மோகம் தானே. கர்மத்துல என்ன, கர்ம கான்சியஸ் சொல்லுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தாங்கிறது எவ்வளவு பெரிய ஸ்டேஜ். சத்தியகத்துல எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ரொம்ப குஷி குஷியா இருப்பாங்க. அங்க ஏதாவது ப்ரெஷர் இருக்குமா? ஒர்க் ப்ரெஷர் இருக்குமா? அங்க கூட எல்லாமே இருக்கும் இல்லையா? ராஜ்ய தர்பார் இருக்கும், அங்க கூட எல்லாருக்கும் சமையல் செய்வாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. அங்க கூட புஷ்ப விமானங்களை தயார் பண்ணுவாங்க, தங்க மாளிகைகளை உருவாக்குவாங்க. சோ இங்க நடக்கக்கூடிய எல்லா ஒரு காரோபார், மதுமல்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, டிபார்ட்மெண்ட், டோலி டிபார்ட்மெண்ட், டைனிங், கிச்சன் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா. பாபா ஒரு முறையில சொல்றாரு, இங்க எப்படி கொடுக்கல் வாங்கல் மதுபல்ல காரோபார் நடக்கும், அதே மாதிரி சத்தியகத்துல கூட என்ன இருக்கும், அங்கேயும் நம்ம ஒரு பரிவாரம் இல்லை என்ன, அங்கெல்லாம் வந்து
கோல்டன் ட்ரெஸ்ல இருப்போம். இங்க எல்லாம் வந்து ஒயிட் ட்ரெஸ். அங்க வந்து கோல்டன் ட்ரெஸ்ல இருப்போம். நிறைய இந்த தேவதைகளினுடைய ஒரு ஒரு காஸ்டியூம்னா ட்ரெஸ் சொல்றது இந்த ட்ரெஸ் சரீரம். சதப்பிரதான எந்த நோய் நொடி இருக்காது. சோ சதப்பிரதான சரீரம், சதப்பிரதான ஆத்மா. ஆனா அங்கேயும் என்ன இருக்கும்? காரோபார் இருக்கும். ஆனா அங்க யாரும் கர்ம சுமையோட காரியம் செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப சத்தியத்துல நாம எப்படி ஜீவன் முக்தி ஸ்டேஜ்ல இருப்போம்? சத்தியத்துல நாம எப்படி வந்து எந்த கர்ம சுமை இல்லாம இருப்போம்? அது எல்லாமே எங்க பிராக்டிஸ் ஆயிடணும்? இங்க சங்கமேகத்துல இங்க நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, காரோபார் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. பொறுப்புகள் இல்ல, நான் ஒண்ணுமில்ல சும்மா உட்கார்ந்துருக்கேன் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே நூற்றுக்கணக்கான பொறுப்புகள் தலை மீது இருந்தாலும் எந்த சுமையும் அனுபவம் ஆகக்கூடாது. அதுதான் ஜீவன் முக்தி ஸ்டேஜ். அப்படி ஜீவன் முக்தி ஸ்டேஜ்ல இருந்தாதான் பாபாவனுடைய நினைவு ஈஸியா வந்துகிட்டே இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ், அப்படி கூட பாபா நினைவு வரும். நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த விஷயங்களுக்காக என்னது ஆட்டோமேட்டிக்கா பாபாவை கூப்பிட்டுட்டே இருப்போம். அது ஒரு விதமான விஷயம் இல்லையா? விஷயமே இல்ல, ஃப்ரீயா இருக்கும்போது பாபா நினைவு கம்மியாயிடுது. பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது, இல்ல கர்ம சுமை அதிகமாகும் போது பாபா நினைவு அதிகமா வருது. இப்படி கூட சிலது ஒப்பீனியன் இருக்கும். அதுவும் கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே அனைத்திலிருந்தும் விடுபட்ட ஜீவன் முக்தி நிலையில மிக சாந்தமாக பாபா நினைவுல காரியங்கள் செய்துட்டு இருந்தாலும், கர்ம சுமைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு லேசான மனநிலையில பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடைசி ஸ்டேஜ் இல்லையா? சரி, இப்ப என்ன ஆகும்? இப்ப இப்ப வரக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சொல்றது நம்ம கேட்கறது நல்லா இருக்கு. அந்த மாதிரி இருக்க முடியறது இல்லையே. இப்ப ஒருவேளை நம்ம நாட்டு மேல குண்டு போட்டா எப்படி இருக்கும்? இப்ப நிறைய நாடுகளுக்கு இடையே போர் நடந்துட்டு இருக்கு. மூணாம் உலக போர் வரப்போகுது நம்ம சொல்றோம். இன்னைக்கு வந்து லௌகீகத்துல அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மூன்றாம் உலக போர் வந்தே விட்டது. அப்ப நாம சொல்ல வேண்டியதெல்லாம் இப்ப அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும் இல்லையா? பெட்ரோல் தட்டுப்பாடு, இது போன்ற நிறைய டெஸ்ட் பேப்பர் வருது. அப்ப இந்த டெஸ்ட் பேப்பர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அப்ப இந்த டெஸ்ட் பேப்பர் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்திதி அவ்வளவு பக்காவா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா, ஆடாத அசையாத நிலையில் நிலைநிறுத்த வேண்டும். இது சொல்லும் போது எனக்கு நேற்று வரதான ஞாபகத்துக்கு வருது. சாட்சி பார்வையாளர் எப்படிப்பட்ட காட்சி வந்தாலும், எப்படிப்பட்ட கடுமையான சம்ஸ்காரம் உடைய ஆத்மா முன்னாடி வந்தாலுமே சதா சாட்சி. சாட்சி அப்படின்னா நோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். எப்படிப்பட்ட காட்சி அவங்க பார்த்தாலும் அவங்க மனதில் என்ன இருக்காது? ஏக்கர ஸ்திதி. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க 1 மணி நேரம் விசாரசாகரம். இப்ப கூட நம்ம பேசும்போதே 5-6 வார்த்தைகள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஆழமாக யோசிச்சு பாருங்க. ஏக்கர ஸ்திதிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒருவரின் ரசனையில மூழ்கி இருந்தா உங்க முன்னாடி எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேப்பர் அந்த காட்சி வந்தாலும் உங்களை ஆடவோ அசைக்கவோ முடியாது. இதுதான் சாட்சி பார்வையாளர். அது பாபா சொல்லாது. சாட்சி பார்வையாளர் எப்ப இருக்க முடியும்? நீங்க ஏக்கர ஸ்திதியில இருந்தாதான் சாட்சி பார்வையாளர் இருக்க முடியும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த ஒவ்வொன்றையுமே நம்ம வகுப்பு ஜஸ்ட் சொல்றதும் வகுப்பு கேட்கறது அந்த நிலைமை இல்லாம இது எல்லாமே பிராக்டிக்கல் லைஃப்ல ஒவ்வொரு நாள் இதை நாம அப்ளை பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நாள் முடியுது, இன்னைக்கு நான் இந்த ஒரு காட்சி வந்துச்சு, நான் சாட்சி பார்வையாளர் இருந்தேனா, பாபாவினுடைய ஒரே ரசனையில் மூழ்கி இருந்த நிலையில ஆடாத அசையாத சாட்சி பார்வையாளராக நான் இருந்தேனா, எனக்கு 100க்கு 100 மார்க் கொடுக்க முடியுமா? ஏதோ ஒரு காட்சி வருது உங்க முன்னாடி, எதிர்பாராத ஒரு காட்சி வருது அப்படின்னா அப்பப்ப நாம சோதனை பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு முழு நாளும் நான் ஜீவன் முக்தி ஸ்டேஜ் எல்லாம் இருந்தேனா, அதாவது எந்த மனதில் எந்த பாரம், எல்லா காரியங்கள் செய்தபடி மனநிலையில எந்த பாரமும் இல்லாமல் லேசான மனநிலையில ஒரு ஃபரிஸ்தா உணர்வுல நான் இருந்தேனா, பாபா நினைவுல இருந்தேனா, இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்ப இதெல்லாம் செக் பண்ணாதான் நம்முடைய அந்த அந்திம் ஸ்டேஜ் இல்லையா, நம்ம சொன்னாலே சம்பூர்ண நிலை அப்படிங்கிறது அந்த ஃபைன் டியூனிங் பண்ண முடியும் இல்லையா? இனிமே மிகப்பெரிய விகாரங்களை கையில வச்சுக்கிட்டு அது கூட போராடிட்டு இருந்தா ஃபைன் டியூனிங் எப்ப பண்றது? மெயின் சுவரை இன்னும் கட்டி முடிக்கல, சுவர் பாதி உடஞ்சு கிடக்குதுன்னு எப்படி இருக்கும் இல்லையா? வீடு கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஓரிரு நாட்கள் தான் இருக்குது அப்படின்னா ஃபைன் டியூனிங்னா என்னது? சொன்ன மாதிரி ஜஸ்டா கொஞ்சம் அங்க பெயிண்ட் அடிக்கணும்,
கொஞ்சம் வயரிங் கொடுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்கலாம். பெரிய பெரிய விஷயங்கள், நான் எனது இந்த அகங்காரம், அபிமானம், எனது விகாரங்கள், இதெல்லாம் வந்து துளி கூட இல்லாத நிலைக்கு நாம வந்து விட வேண்டும். இப்ப நம்ம கடைசி என்னது நிர்விகாரி, அந்த ஸ்டேஜ்ல இருந்துதான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜை நாம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி எதுவும் கேப் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக, உடனடியாக கடுமையான சம்ஸ்காரங்களை அதனுடைய அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு நாம் அழித்து விட வேண்டும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? பாபா சொல்றாங்க இல்லையா, அப்படி ஒரு வேளை அவ்வளவு சொல்லியும் ஏதாச்சும் பெரிய விகாரத்தினுடைய கர்ம கணக்கு கையில வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிடும்? பாபா சொல்லுவாங்க இல்லையா, தர்மராஜனுடைய இந்த பிளைட்ல ஏர்போர்ட்ல உள்ள போய்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தரை மட்டும் பிடிச்சிருவாங்க, பேக்ல தான் வச்சிருப்பாரு, இல்ல அவருடைய பாஸ்போர்ட் சரியா இருக்காது. அந்த மாதிரி என்ன ஆயிடும்? சத்தியகத்துக்கு போகும் பொழுது சத்தியகத்துக்கான ஃபிளைட் ரெடியா இருக்கும் இல்லையா, பரந்தாமம் போற ஃபிளைட் ரெடியா இருக்கும், எல்லாம் குழந்தைங்களே வாங்கன்னு பாபா சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரையும் கூட்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு ஒரு குழந்தை இமிகிரேஷன்ல மாட்டிக்குவாங்க, இல்ல கஸ்டம்ஸ்ல மாட்டிக்குவாங்க. எப்படி இருக்கும்? ஏன், என்னாச்சு? ஏதோ ஒரு பெரிய பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு விரோதமான, பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு புறம்பான ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சம்ஸ்காரம் இன்னும் என்ன பண்ணல, கிளியர் பண்ணல. அப்ப என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அப்படி எல்லாரும் கிளம்பி போகும் பொழுது, இல்ல குரூப்பா நம்ம மதுவன் போகும் பொழுது, திடீர்னு நம்ம மட்டும் யாராவது பிடிச்சு வச்சா எப்படி இருக்கும் இல்லையா? நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? அப்படியேதான் ஆயிடக்கூடாது இல்லையா? மதுவன் போனா கூட பரவாயில்ல, ஏதோ சொல்லி பாஸ்போர்ட் சரி பண்ணி ஏதோ சரி பண்ணி போயிடலாம். மதுபனுக்கு ஒரு நாள் லேட்டா கூட போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கடைசி பரந்தாமம் போற ஃபிளைட் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதுக்கு நீண்ட காலம் பக்காவா அவங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கணும் இல்லையா? ஆத்மா எங்க என்ன ஆயிடக்கூடாது, அது கரெக்டா தெரியும். அப்படியே என்ன ஆயிடும்? லாக் ஆயிடும். உங்களை நிறுத்தி வச்சு பவித்ரதாவினுடைய ஒரு சின்ன கோடு, சின்ன ஒரு விஷயம் சரியில்லைன்னா கூட என்ன ஆயிடும்? சிஸ்டத்துல அப்படியே ரெட் லைட் எரியும், அப்படியே என்ன ஆயிடும்? பிளாக் பண்ணிடும், போக முடியாது. பாபாவோடு கைகோர்த்து போகணும் அப்படின்னா எந்த ரெட் லைட் எரியக்கூடாது. உங்களுடைய ஆத்மா, மனம், புத்தி கிளீன் அண்ட் கிளியரா இருக்கும். அந்த அளவுக்கு நாம இருக்கிறோமா? இத யாரும் செக் பண்ண முடியாது. நம்ம பார்க்கும்போது வெளியே பாபாவுடைய குழந்தை நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்போம், பேட்ஜ் போட்டிருப்போம், இவன் டெய்லி கிளாஸுக்கு போவோம், முறை கிளாஸுக்கு போவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே இருந்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு பழைய சம்ஸ்காரம், கடுமையான சம்ஸ்காரம் அல்லது விகாரம் அல்லது ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒண்ணு உள்ள இருந்துட்டே இருக்கும். அது வந்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஞான வாழ்க்கையில போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமா? அட்ஜஸ்ட் பண்ணி வேணா பரிவாரத்துக்கு மத்தியில மதுபனுக்கு போலாம், பரிவாரத்தோட சேர்ந்து இருக்கலாம். ஆனா ஃபைனல் பரந்தாமத்தினுடைய இறுதி யாத்திரை வரும்பொழுது என்ன ஆயிடும்? கஸ்டம்ஸ்ல வந்து மாட்டிடும். அதனால ஏதாச்சும் உள்ளுக்குள்ள சின்ன சின்ன விஷயமோ பெரிய விஷயங்களோ ஏதாச்சும் இருந்தன்னா நம்ம மனம், புத்திய அது போன்ற, அதாவது கலியுகத்தினுடைய அல்லது ஸ்ரீமத்துக்கு விரோதமான சங்கல்பம், இல்ல சிந்தனைகள், இல்ல ஏதோ ஒரு சம்ஸ்காரம், இல்ல ஒரு கர்மா, இல்ல ஒரு கெட்ட பழக்கம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே பஸ்பமாக்கி விட வேண்டும், அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு. இதுக்கு ஹெல்ப் பண்றது என்னது? நம்முடைய அமிர்த வேட்டை யோகம், முரளியாகட்டும், நம்முடைய அதிகாலை யோகம். எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி பஸ்பம் பண்றதுக்காகவே பாபா ஒரு ஸ்பெஷல் டைம் கொடுத்திருக்காருன்னா அது என்னது? அமிர்த வேட்டை. அதிகாலை எழுந்து பாபா முன்னாடி, பாபா இப்ப கூட நீங்க கடைசியா பாபா மீட்ல நீங்க மார்ச் 8ஆம் தேதி முரளி நீங்க பாபா என்ன சொன்னாரு தெரியுமா? எவ்வளவு கடுமையான சம்ஸ்காரமா இருக்கட்டும், கூட யார் இருக்கிறாரு? சர்வசக்திவான் பாபா கூட இருக்கிறாரு. அப்ப எதுக்கு பயப்படுறீங்க? கல்ப கல்பத்திற்கும் வெற்றி அடைஞ்ச ஆத்மா. சோ இந்த ஒரு சுமானத்தை பக்காவா செட் பண்ணிக்கலாம். கல்ப கல்பத்திற்கும் வெற்றி அடைந்த ஆத்மா, கல்ப கல்பத்திற்கும் சத்தியகத்துல உயர்ந்த பதவி அடையக்கூடிய ஆத்மா. ஐயோ, எனக்கு இந்த சம்ஸ்காரம் இப்படி இருக்க, எந்த சம்ஸ்காரம் அப்படி இருக்க, நான் எப்படி உயர்ந்த பதவி அடைகிறது பாபா? அப்ப நான் வந்து தாழ்ந்த பதவியா? அப்படி எல்லாம் நெகட்டிவ் சங்கல்பத்தை தயவு செய்து உருவாக்காதீர்கள். பாபா ஒரே ஒரு சங்கல்பம் சொல்றார். என்ன சங்கல்பம்? நான் கல்ப கல்பத்திற்கும் வெற்றி அடைந்த ஆத்மா. இதே மாதிரி போன கல்பத்திலையும் இதே மாதிரி சங்கமேகத்துல இந்த கடுமையான சம்ஸ்காரங்கள் எல்லாம் போராடி ஜெயிச்சவன் தான் நான் இல்லையா? எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. பாபா இந்த முரளி நீங்க மார்ச் 8 முரளி படிச்சு பாருங்க, அழகா பாபா சொல்லியிருக்காரு. கல்ப கல்பத்துக்கு குழந்தைன்னு ஜெயிச்சிருக்கிறேன். இந்த கல்பம் நான் இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன்.
எப்படி நான் உன்னை தோக்க விட்டுருவானா? கண்டிப்பா நீ ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு விஷயம்தான், சர்வசக்திவான் பாபா என் கூட இருக்கிறார். நான் கல்ப கல்பத்துக்கும் வெற்றி அடைஞ்ச ஆத்மா. இந்த திடமான சங்கல்பம் தான் எல்லா பலவீனங்களையும் ஜெயிக்க வைக்கக்கூடியது. சோ உங்களுக்குள்ள அதே நேரத்துல செக்கிங் இருக்கணும். நமக்குள்ள எதுவும் இருக்குதா செக் பண்ணணும். ஆனா செக் பண்ணி எதுவும் இருக்குதா அப்படின்னு பயந்துட வேண்டாம் இல்லையா? திடீர்னு வீட்டுக்குள்ள பாம்பு நுழைஞ்சிட்டு என்ன பண்றது? பயந்துடணுமா? பயம், அது என்ன பண்ணணுமோ பண்ணி அந்த பாம்பை நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பும். அது மாதிரி உள்ளுக்குள்ள ஏதாச்சும் கடுமையான சம்ஸ்காரம் இருக்கு, அசுர சுபாவம், அசுர கத்துறது, இல்ல பயங்கரமா ஆவேசத்துல வர்றது, இப்படி எந்த ஒரு அசுர குணமா இருந்தாலும் பாபா கிட்ட திட சங்கல்பம் வச்சு பாபாவினுடைய துணையை அனுபவம் செய்து அமிர்த வேளையில சக்திசாலி யோகம் செய்து அந்த கடுமையான சம்ஸ்காரத்தை இப்போதே அழித்தாக வேண்டும். அப்படி ஒருவேளை அந்த விஷயத்த நம்ம ரொம்ப அதை லேசா விட்டுறக்கூடாது. லேசான மனநிலைனா மனநிலை லேசா இருக்கணும். ஆனா நம்முடைய பலவீனங்கள் மீது நாம ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் கடுமையாகவும் இருக்க வேண்டும். அப்படி அந்த கடுமையாக இருந்து அந்த பலவீனங்களை துரத்துனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன நமக்கு தெரியும் இல்லையா? அந்த விஷயங்கள் நமக்கு எதிர்காலத்துல எப்படிப்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும் என்பது நமக்கு பாபா நிறைய தடவை புரிய வச்சிருக்கிறாங்க. ஆகையினால திரும்ப திரும்ப பாபா நினைவூட்டுகிறார், ஏதேனும் சம்ஸ்காரம், பலவீன சம்ஸ்காரம் இருந்தா இதுதான் அதை பஸ்மம் செய்ய வேண்டிய நேரம். யோகா அக்னியில பஸ்மம் ஆக்கிட்டீங்கன்னா, இல்லைன்னா முழு கல்பத்துல அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஏதாவது ஒரு கடுமையான சம்ஸ்காரம், பலவீனமான சம்ஸ்காரத்தை நம்ம சங்கமிகத்துல நம்ம இது பண்ணலன்னு வச்சுக்கோங்க, பஸ்மம் ஆக்கலன்னு வச்சுக்கோங்க. சரி, எப்ப பஸ்மம் ஆக முடியும்? கல்ப கல்பத்துக்கும் என்ன ஆயிடும்? அப்புறம் அந்த சம்ஸ்காரம் நம்முடைய மார்க்க பதவிய குறைக்கக்கூடியதுக்கு நிமித்தமாயிடும். அப்படி எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதனாலதான் பாபா நமக்கு மீண்டும் மீண்டும் கவனம் கொடுக்கிறார். சோ இந்த தடவை கடைசி அவ்வியக்த முரளி. இப்ப நாளைக்கு பாபா நம்ம சந்திக்க போறோம். சோ கடைசி அவ்வியக்த முரளி மீண்டும் நினைவூட்ட விரும்புறேன். சோ எந்த ஒரு கடுமையான சம்ஸ்காரம் பயப்படாதீங்க. சர்வசக்தியான் பாபா நான் கூட இருக்கிறேன். நீங்க கல்ப கல்பம் வெற்றி அடைஞ்ச ஆத்மான்னு நினைங்க. சோ இப்படி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி சோ நம்மளுடைய செக் அண்ட் சேஞ்ச், நம்மளுடைய ப்ராசஸிங் என்ன சங்கமிகம் 10 வருஷமா 20 வருஷம், சில நான் 20 வருஷமா உழைக்கிறேன். 20 வருஷமா எனக்கு இந்த சம்ஸ்காரத்தை ஜெயிக்க முடியல. ஆக்சுவலா 20 வருஷமா எதுக்காக உழைக்கிறீங்க? அந்த சம்ஸ்காரத்தை ஜெயிக்கிறதுக்கு. ஆனா அந்த சம்ஸ்காரம் வேரூன்றி உள்ள போறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 2500 வருஷம். 2500 வருஷத்துக்கு 2 ஜீரோவை கழிச்சா கூட 25 வரும். 25 வருஷம் கூட உழைக்கல. வெறும் 2 வருஷம் உழைச்சிட்டு நான் 2 வருஷம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இது என்னால முடியல. முழு கல்பத்துக்கு முன்னாடி நீங்க யாரோட போராடுறீங்க? 2500 வருஷமா வேரூன்றி வளர்ந்த ஒரு மரத்தை அழிப்பதற்காக 2 வருஷம் மட்டும் போராடிட்டு அப்படியே விட்டுரும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க போராடக்கூடிய ஒவ்வொரு பலவீன சம்ஸ்காரமும் 2500 வருடங்கள் ஆழமாக ஆத்மாவுக்குள்ள வேரூன்றி வளர்ந்து விட்ட சம்ஸ்காரம். இந்த மிகப்பெரிய விஷயத்த பாபா சர்வசாதாரணமாக யோக அக்னி மூலமாக பசுமாக்கக்கூடிய கலையை கத்து கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் கூட அது அவ்வளவு சுலபம் அல்ல. இட் வில் டேக் சம் டைம். எதுக்கு? ஒரு நொடியில ஜீவன் முக்தி. அப்ப எல்லாருக்கும் சங்கமே ஒரு நொடி முடிச்சோன்னு அப்படி பறந்தாம போயிட வேண்டியதானே. எதுக்கு 20 வருஷம் 30 வருஷம் தாதிமார்கள்லாம் 60 70 வருஷம் எல்லாம் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளவு சேவை நிறைய செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல தனக்குள்ள எவ்வளவு ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க 50 வருஷம் இருந்திருக்காங்க, 40 வருஷம் இருந்தா கூட ஒவ்வொரு வருஷம், ஒவ்வொரு மாசம், ஒவ்வொரு வாரியம், ஒவ்வொரு நொடி தனக்குள்ள முன்னேற்றத்தை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ நமக்கு இப்ப சங்கமேகத்துல சரி ஒருவேளை 5 வருஷம் இருக்கிறதா இருந்தா கூட சரி 95வது சிவஜெயந்தி வரைக்கும் நம்ம இருப்போம், அப்படியே வச்சுக்குவோம். ஆனா 5 வருஷம்ங்கிறது 5000 வருஷம் முன்னாடி 5 வருஷங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இப்படிங்கிறதுக்குள்ள அடுத்த 2027 சிவஜெயந்தி, இப்படிங்கிறதுக்குள்ள 2028 சிவஜெயந்தி வந்துடும். டைம்ங்கிறது அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு இப்ப நான் என்ன ஆத்மா நல்ல ஒரு புத்தி தெளிவோட ஞான சிந்தனையோட இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாம முயற்சி செய்தால்தான் பலன், அதனுடைய பலன் பல கோடி மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். சோ புருஷார்த்தத்துல எந்த இடத்துலயுமே நாம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா சரி எல்லாருக்கும் இந்த பலவீனம் இருக்கத்தானே செய்யுது. பொதுவா இந்த சங்கல்பம் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் தான் பாக்குறேன், எல்லா அப்ளிகேஷன் தான் கோவப்படுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப கோவப்பட்ட எல்லா அப்ளிகேஷன் அங்க கஸ்டம்ஸ்ல நிறுத்தி வச்சிருவாங்க. உங்களையும் நிறுத்தணுமா? யோசிச்சு பாருங்க. இப்படி மட்டும் பாபா திரும்ப திரும்ப சொல்லாரு, இந்த
இந்த சம்ஸ்காரத்தை மாத்துறதுல மிகப்பெரிய தடை என்ன தெரியுமா? இந்த சங்கல்பம் தான். எல்லாரையும் பார்க்க நல்லா இப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ள அகங்காரம் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் அது இதுங்கிற ஆசை இருக்குது. எல்லாருக்குள்ளன்னா எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் போது எனக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கணுமா? இந்த எல்லாருக்குள்ளயும் இருக்கு. பெரிய பெரிய இவங்களே இப்படிதான் இருக்கிறாங்க. இந்த சம்ஸ்காரம் நமக்கு மிகப்பெரிய இப்ப பிரச்சனை எது தெரியுமா? இந்த பலவீனமான எண்ணம் தான் ஆக்சுவலா அந்த சம்ஸ்காரத்தை ஈஸியா ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். ஆனா இந்த ஒரு பலவீனமான எண்ணம், முழு பரிவாரத்துல நான் எல்லாரையும் பார்த்துட்டேன். 10 வருஷம் இருக்கிறவங்களையும் பார்த்துட்டேன், 20 வருஷம் இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாருமே தவறு செய்யறாங்க, நம்ம தவறு செய்ய முடியுமா? பாபா நமக்கு நல்ல புத்தி கொடுத்துருக்காரு, கூர்மையான புத்தி, தெளிந்த புத்தி. இதுதான் மிகப்பெரிய பரிசு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு பாபா கிட்ட என்னது? திவ்ய புத்தி. திவ்ய புத்தி கிடைச்சிருக்குது. இந்த திவ்ய புத்தி தெளிவா சொல்லுது இது தப்புன்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஒரு 10 பேர் செஞ்ச தப்பு செஞ்சா நம்ம செய்யற தப்பு சரியாயிடுமா என்ன? 10 பேருக்கு பனிஷ்மெண்ட்னா 11வது எனக்கு சேர்த்து தான் கிடைக்கும் இல்லையா? அப்ப புத்தி என்ன சொல்லுது? அவங்க செய்யறாங்க, செய்யல, மாறுறாங்க, மாறல. ஆனா பாபா எனக்கு என்ன சொல்றாரு? பாபா நான் மாறணும், இதுக்கு நான் தான் பொறுப்பு இல்லையா? பாபா உங்களுக்கு நமக்கு புத்தி கொடுத்திருக்கிறாரு, நமக்கு புரிய வைக்கிறாரு, குழந்தை இது தப்பு, இதை நீ மாத்திக்கோ. அப்ப அதை நாம மாத்தணுமே தவிர மற்ற எந்த நோ ஃபாலோ சிஸ்டரோ ஃபாலோ பிரதரோ கிடையாது. ஒரே ஒரு பிரம்ம பாபா மம்மா நம்ம முன்னாடி உதாரணமா இருக்கிறாங்க. அவங்கள மட்டும் பார்த்தா அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு ஈக்குவலா ஆயிடலாம். ஆனா பொதுவா என்ன ஆகுது? இந்த 2 கண்ணு சும்மா இருக்கிறது இல்ல. சென்டர்ல எல்லாரையும் பாக்குறது, இந்த சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, அந்த பிரதர் எப்படி பண்ணாங்க, அந்த மாதிரி அப்படி இருக்கிறாங்க. இது என்ன ஆயிடுதுன்னா, ஒருவேளை அவன் தீவிர புருஷார்த்தியா இருந்தா அதை பார்த்து நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டா பரவாயில்ல. சில நேரத்துல என்ன ஆயிடுது? ரிவர்ஸா நடந்துருது. சோ இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தீவிர புருஷார்த்தி உங்க சென்டர்ல யாரும் தீவிர புருஷார்த்தி இருக்கிறாங்க, நல்ல முயற்சி பண்றாங்க, நல்ல தாரணை பண்றாங்க, நல்ல சார்ட் வைக்கிறாங்கன்னா அந்த நல்ல விஷயங்களை அவங்க கூட நல்ல விஷயங்களை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். ஆனா யார்கிட்ட இருந்தும் எந்த பலவீனத்தை இவங்ககிட்ட இந்த பலவீனம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்டயும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விட்டுற வேண்டாம். பொதுவா சிஸ்டர் சொல்லுவாங்க எல்லார்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். எடுத்து 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 என்ன பண்ணிடணும்? நாம பாப்சமான ஆயிடலாம். கண்டிப்பா எல்லா நல்ல விஷயத்துக்கும் உங்க சென்டர்ல ஒருத்தர் இருப்பாங்க. இந்த விஷயத்துல இவர் ஸ்பெஷல், இந்த விஷயத்துல இவர் ஸ்பெஷல், சேவையில இவர், நல்ல பணிவுல இவர் நம்பர் 1, பொறுமையா இருக்கிறது கோபப்படாம இருக்கிறது இவர் நம்பர் 1, எப்போதும் அமைதியா இருக்கிறது இவர் நம்பர் 1, சேவையை பொறுப்பா பண்ணாலும் இவர் நம்பர் 1. இப்படி என்ன பண்ணுங்க? உங்க சென்டர்ல எத்தனை 30 பேர் 40 பேர் 30 பேர் 40 பேர் இருக்கிற ஒவ்வொரு நல்ல குணத்தையும் நாம எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம எங்க போயிடலாம்? நம்பர் 1ல போயிடலாம். அப்படித்தானே? சோ அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப ஊக்கம் உற்சாகத்தோட முயற்சி செய்ய வேண்டிய நேரம் இது. தன்னுடைய கடைசி நிலையை பக்காவாக தயார் செய்யக்கூடிய நேரம் இது. அனைத்து தரப்பிலிருந்தும் மோகத்தை நீக்கி ஒரு பாபா நினைவை முழுமையாக காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு சின்ன அலாரம் அடிக்கணும். 1 மணி நேரத்துல நான் பாபா நினைவுல இருந்தேனா இல்லையா? அடுத்த 1 மணி நேரத்துல கவனம் கொடுங்க. சாப்பிடும் போது, தண்ணி குடிக்கும் போது அந்த நினைவினுடைய அந்த ஒரு மெல்லிய கயிறு, நூல் பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது மாதிரி இந்த நினைவு யாத்திரைங்கிறது சின்னதா ஊசியில நூல் கோக்குற மாதிரி. அப்படிங்கிறதுக்குள்ள நூல் வெளியே வந்துடும். பாபா நினைவு ஈஸியா வந்துடும், அதே மாதிரி ஈஸியா ஸ்லிப் ஆயிடும். ஆனா என்ன இருக்கணும்? கொஞ்சம் கஷ்டம் கிடையாது, ஆனா கொஞ்சம் கவனம், அட்டென்ஷன். நம்முடைய சம்ஸ்காரத்திலையும் அட்டென்ஷன், பாபாவை அன்போடு நினைவு செய்வதிலும் அட்டென்ஷன். அப்படி ஒருவேளை என் பாபா நினைவு செய்ய முடியல, என் புத்தியினுடைய கயிறு எங்க கட்டப்பட்டிருக்கு? சுய சோதனை செய்யணும். அப்படி எங்கேயாச்சும் புத்தியினுடைய கயிறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அப்பப்ப என்ன பண்ணணும்? இந்த இது பண்ணுவாங்க, வீடுங்கள்லாம் வந்து மாடு கட்டி போடுவாங்க, அது அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடும். அப்பப்ப என்ன பண்ணுவாங்க? அது சரி செய்வாங்க. அது மாதிரி இந்த புத்தி எங்க பண்ணும்? எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போயிடும். திரும்ப என்ன பண்ணணும்? அதை கொண்டு வந்து ட்ராக்ல நிப்பாட்டணும். அப்ப இந்த அட்டென்ஷன் வந்து உள்ளுக்குள்ள வாட்ச்மேன் மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கணும். புத்திக்கு நீங்க டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். பாபாவை நினைவு செய்யணும், பாபாவை நினைவு செய்யணும். நான் ஆத்மா, பாபா என் கூட ஒளி புள்ளியாக பிந்துவா பாபா என் கூடவே இருக்கிறார். பாபா சார் கனவு செய்யும் போது உன் கூட நினைவு செய்யுங்க. இல்ல டைம் கிடைக்குமா? 1 செகண்ட் பரந்தாமத்துல பாபா கூட உட்கார்ந்துருங்க, ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு திரும்ப கீழே வந்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமாக நூல் பிடிச்ச மாதிரி பாபா நினைவு முழு நாள் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம் மூலமாக எந்த விகர்மங்களும் தவறான எண்ணங்களும் நடக்காது. பாபா நினைவு எங்க கம்மியா இருக்கோ அங்க ஈஸியா மாயா தன்னுடைய காரியத்தை செஞ்சிடும்.
அதனாலதான் பாபா என்ன சொல்றாங்க, நினைவுல பக்காவா இருங்க அப்படின்னு. சோ நஷ்டமோக ஸ்மிருதி லத்தாவின் கூடவே இந்த சாட்சி நிலை, சாட்சி நிலைங்கிறது அந்த அளவுக்கு நாம ஏக்கிற ஸ்திதியில இருந்து ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாக பாருங்க. அதுல முக்கியமா இந்த டைட்டில்ல கூட சிஸ்டர் கிளாஸ் அனுபவம் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பாபா மீது நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நம்பிக்கையை உடைய பயமற்றவராக அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லியிருந்தாங்க. இதுல என்ன நம்பிக்கை? பாபா என் கூட இருக்கிறார். இதுல முழு 100%, 200%, 1000% நம்பிக்கை. பாபா என் கூட இருக்கிறார். இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல இப்படி எல்லாம் நடக்குத, பாபா என் கூட இருக்கிறாரா? அப்படி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். பாபா கூட இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கான இது பயிற்சி கூடம் இல்லையா, பிராக்டிக்கல் லெபார்டரி. சோ நீங்க ஸ்லிப் ஆயிருக்கிறீங்கன்னா பாபா உங்களை, இப்ப பொதுவா சின்ன குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் கை பிடிச்சு பண்ணுவாங்க. அப்புறம் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை விழுந்தா கூட வேடிக்கை பார்ப்பாங்க, இந்த குழந்தை எப்படி எந்திரிச்சு நடக்கும். ஏன்னா கை பிடிச்சிட்டே இருந்தா என்ன ஆயிடும், அப்புறம் குழந்தை நடக்கிறது கத்துக்க வாய்ப்பே இல்லாம போயிடும். அதனால அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, குழந்தை எப்படி எந்திரிச்சு வருது. சோ அவங்களை நல்லா உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக சில நேரங்கள்ல பாபா கூட சாட்சியா இருந்து நீங்க எப்படி அந்த டெஸ்ட் பேப்பரை கடந்து வரீங்கிறது வேடிக்கை பார்க்கறாங்க. அப்ப பாபா நம்மை முன்னேறுவதற்காக அந்த சோதனை தாள்களை கொடுக்கறாரு தவிர, பாபா இந்த நேரத்துல என் கூட இல்ல அப்படின்னு ஒருபோது தப்பு கணக்கு போட்டாதீங்க. பாபா 100% நம்ம கூட இருக்கிறார் இல்லையா. பாபாவுடைய ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் பாபா கொடுத்த வாக்குறுதி, நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப எப்படி மிஸ் ஆகும்? 100% பாபா நம்ம கூடவே இருக்கிறார். சோ ஆகையினால பாபா என் கூட இருக்கிறாருங்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த நம்பிக்கை தான் நம்மளை என்ன ஆக்கும், பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் ஆகும். சூரஜ்பாய் சொல்றாரு, ஒருவேளை பூகம்பம் வந்தாலும் இல்ல குண்டே போட்டாலும் அந்த நேரத்துல சர்வசக்திகான் பாபா என் கூட இருக்கிறாருங்கிற சங்கல்பம் மட்டும் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா, அந்த அணுகுண்டே ஆகட்டும் இல்ல பூகம்பமே ஆகட்டும் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. இது பல வகுப்புகளை நீங்க கேட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து, சர்வசக்திவான் பாபா என் கூட இருக்கிறார். சோதனை தாள்கள் வரும்போது இதை நீங்க நினைக்கணும். அதே நேரத்துல பலவீனமான சம்ஸ்காரம் இருக்க, என்னால ஜெயிக்க முடியுமா, நான் சத்தியகத்துல என்ன பதவி அடைவேன், இப்படி ஏதாச்சும் வீண் சங்கல்பங்கள் வருதுன்னா கூட அப்பவும் நீங்க கொண்டு வர ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான சங்கல்பம், சர்வசக்திவான் பாபா என் கூடவே இருக்கின்றார், வெற்றி என்னுடைய கழுத்து மாலை. சோ எப்போதுமே பயமற்றவராக கவலையற்றவராக இல்லையா. பாபா குழந்தைங்கனாலே பாபா சொல்றாங்க முகத்திலே தெரியணும். எப்படி தெரியும்? அவ்வளவு குஷி குஷியா இருக்க முடியும். எப்படி இருக்கிறது? பிரச்சனை இல்லாம குஷியா இருக்கலாமா? அப்படி கிடையாது. பிரச்சனைகள் எத்தனை வேணா வரட்டும், ஆனா பாபா என் கூட இருக்கிறாருங்கிற திட சங்கல்பம், திடமான நம்பிக்கை எந்த குழந்தைக்கு இருக்குதோ அந்த குழந்தையினுடைய முகம்தான் சிரிச்ச முகமா குஷி குஷியா இருப்பாங்க. முகம் வாடி போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். என்ன மறந்துட்டாங்க? கூட இருக்கிறது யாருங்கிறது மறந்துட்டாங்க. அப்படி யாராவது குஷியில இல்லாம வாடி போயிருந்தீங்கன்னா அந்த ஆத்மா ஞாபகப்படுத்தணும். பாபா கூட இருக்க யாரு கூட இருக்கிறாங்கன்னு கேட்கணும், ஞாபகப்படுத்தணும். அப்பப்ப என்ன ஆயிடுது, இந்த விஷயம் மறந்து போயிடுது. சோ இந்த ஒரு விஷயம்தான் நம்மளை அந்த அளவுக்கு பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருக்க செய்யுது. யோக் பண்ணும் பொழுது சில நேரங்கள்ல மைண்ட் ரொம்ப டீவியேட் ஆகுது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப நிறைய பேருடைய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நான் டெய்லி 2 hours யோகா பண்ணணும், உட்காருவாங்க. ஆனா யோகா பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடும், இல்லைன்னா மைண்ட் வேற எங்கேயாச்சும் அலை பாஞ்சிட்டே இருக்கு. இது பொதுவாக நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். சோ ரியலி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யோகத்துல உட்கார்றோம், நல்ல அதாவது சோல் கான்சியஸ் அப்படின்னா, யோகத்துல முக்கியமான விஷயம் இந்த உடல் அதிகமா அசையக்கூடாது. அப்படியே ஒரு சிலை போல ஆயிடும். ஈவன் அமிர்த வேடையில கூட சில பேர் நல்லா பார்க்கலாம், அப்படியே சிலை போல ஆயிடுவான். அதாவது ஆத்மா கம்ப்ளீட்லி இந்த தேக உணர்வு விடுபடும் பொழுது உடல் அசைவு ரொம்பவே அப்படியே ஸ்டாப் ஆயிடும். பட் அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்திருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நீங்க ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்காம யோகத்துல உட்காரும் பொழுது யோகத்துல என்ன ஆகும், சம்டைம்ஸ் யோகத்துல உட்காரும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். காரணம் என்னன்னா ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கல. அப்படின்னா கூட ஒரு சம்டைம் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் ட்ரௌசியா இருக்கும்.
ஆனா கொஞ்சம் நாம கொஞ்சம் முயற்சி செய்து நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடும்? நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆயிடுவோம். சரிங்களா? ஸோ மெயின் விஷயம் என்னன்னா, நீங்க யோகத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து உட்கார்றது முக்கியமான விஷயம். இன்னொன்னு, சரி, பாபா சரி. முன்னாடி உட்காரும் பொழுது நல்ல ஒரு ஆஹ் ஆத்ம உணர்வை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். அதாவது உலக விஷயங்கள் எதுலையுமே இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா நான் பாபா கூட இருக்கிறேன். இது வந்து ஒரு பேசிக்கான சங்கல்பம். நீங்க வந்து பாபா கூட இருக்கிறேன் அப்படின்னா, சூட்சும பாபா கூட நான் ஃபரிஸ்தா ஒரு குழந்தை போல நான் பாபாட்ட இருக்கிறேன் அப்படி நினைச்சாலும் ஓகே. இல்ல பாபா கூட நான் வந்து பிந்து, நான் பரந்தாமத்துல ஒளிப்புள்ளி பாபா. ஆக்சுவலி நம்ம ஆத்மா எப்படி இருக்குது? ஒரு சின்ன லைட் ஸ்டார் தான் இல்லையா? சோ நான் ஒரு ஸ்டார், என் பக்கத்துல பாபா ஒரு ஸ்டார். சோ ரொம்ப ரிலாக்ஸா நான் பாபா கூட பாபா மடியில உட்கார்ந்து இருக்கிறேன். சோ இந்த மாதிரி அப்புறம் நிறைய நல்ல நல்ல எண்ணங்களை நீங்க கொண்டு வரலாம். பட் நான் சொன்னது ரொம்ப பேசிக்கான விஷயம். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் இன் பாபாஸ் லேப். பாபாவுடைய மடியில நான் ரொம்ப ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா அது கூட எப்படி? அன்பு நிறைந்த நிலையில. அதாவது பாபா கிட்ட இருக்கிற அப்படின்னா பை ஃபோர்ஸ் இல்ல, பை லாட் ஆஃப் லவ். அதாவது என்னுடைய ரொம்ப அன்பா பாபா மடியில நான் உட்கார்ந்து இருக்கிறேன், பாபா கூட இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுதும் அது ரொம்ப ஒரு குட் ஃபீல் கொடுக்கும். அண்ட் அந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு போயிட்டு இருந்தா கூட அந்த நேரத்துல பாபாவுடைய டச்சிங் கிடைக்கும். இந்த விஷயத்த இப்படி நீ பண்ணிட்டு குழந்தைன்னு பாபா நமக்கு டச் பண்றது கூட ஃபீல் ஆகும். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரம் வந்து நாம டெடிகேட்டடா ஸ்பெண்ட் சம் டைம் அண்ட் சிட் இன் பாபா. அதே நேரத்துல நிறைய சேவைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது முடிச்சுட்டு அடுத்த ஒரு சேவை இருக்கு, இது முடிச்சு நான் 5 o'clock அங்க போகணும், 6 o'clock அங்க போகணும். இந்த ஒரு கர்ம கான்சியஸ்ல இருந்தாலுமே நமக்கு யோகா வந்து நல்ல ஒரு இதா இருக்காது. சோ அந்த கொஞ்சம் அந்த அறிபறியில இருந்து அந்த டே டு டே ஸ்கெடியூல்ல இருந்து கொஞ்சம் விலகி டோட்டலா நான் இப்ப சரீரத்திலே இல்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் நம்ம யோகா பண்ணணும். இது முடிச்ச உடனே நான் அடுத்த அந்த பண்ணணும், இது முடிச்ச உடனே இது பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வந்து ஒர்க் ஷெடியூல்ல தன்னை டைட்டா வச்சுட்டு யோகா பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் அப்பவுமே டைட்டா தான் இருக்கும். யோகா பண்ற அளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகாது. ஸோ மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துல எந்த கர்ம சுமைகளையும் இல்ல உங்களுடைய விஷயங்களையும் உள்ளுக்குள்ள கொண்டு வராம ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். அது வந்து நீங்க சூட்சுமம் போனாலும் சரி, இல்ல பரந்தாமம் போனாலும் சரி, பட் முக்கியமாக உங்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒன்ஸ் நீங்க வந்து பாபா கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு குட் ஃபீல் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது உங்களுக்கு அப்புறம் யோகத்துல இருந்து எந்திக்க மனசே வராது, இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்கள் முடிஞ்சதுன்னா நல்ல நல்ல சாங்ஸ், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூஸ்வலி நல்ல நல்ல தாட்ஸை கொண்டு வர்றதுக்கு நல்ல சாங்ஸ் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒன்று ரெண்டு நல்ல சாங்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சாங்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, பட் அதே நேரத்துல சாங்ஸை டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய யோகா இருக்கக்கூடாது. பட் ஜென்ரலா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா பிளே சம் குட் சாங்ஸ் அண்ட் நல்ல என்ஜாய் யுவர் செல்ஃப் வித் பாபா ஃபார் சம் டைம். அந்த மாதிரி உங்க யோகத்தை வந்து அழகானதாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக உங்கள் யோகத்தை மாற்றுங்க. யோகா வந்து ஒரு பெயருக்கு செய்யறது, ஏதோ ரொம்ப ட்ரையா நான் பாபா முன்னாடி உட்காந்துருந்தேன் அப்படியே ஒளிய பார்த்துட்டே இருந்தேன், அந்த மாதிரி ஒரு ட்ரைனஸ் வந்து ஃபீல் ஆகக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் வித் பாபா. அந்த மாதிரியான யோகத்தை நீங்க ட்ரை பண்ணுங்க. சில நேரங்கள்ல நம்ம நினைச்ச மாதிரி யோகா இருக்காது, சில நேரங்கள்ல கொஞ்சம் சக்சஸ் இருக்காது. பட் அதுக்காக நம்ம வந்து மனசுடைஞ்சு போக வேண்டாம். ட்ரை அகைன், அடுத்த நாள் உட்காருங்க, அடுத்த நாள் சாயங்காலம் உட்காருங்க, அதுக்கு அடுத்த நாள் உட்காருங்க. ஸோ கீப் ட்ரையிங் யுவர் செல்ஃப். நிறைய ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஸோ சம்டைம்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், சம்டைம்ஸ் ஏதோ ஒரு மைண்ட் வந்து கொஞ்சம் அஜிடேட் ஆகும். இட் ஹேப்பன்ஸ் இல்லையா? நம்ம மனிதர்கள் தான் இல்லையா? ஸோ கண்டிப்பா ஆத்மாக்கள் அப்படிங்கிற போது மனம் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகத்தான் செய்யும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு தொடர்ச்சியான ஒரு முயற்சி. ஸோ எந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாலுமே அதை தாண்டி வரணும், அதான் முக்கியம். சரிங்களா? எந்த இடத்துலயுமே ஸ்ட்ரக் ஆயிட வேண்டாம். இது இப்படி ஆயிடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு எங்கேயுமே நீங்க ஸ்ட்ரக் ஆயிடாதீங்க. ஞான சொரூப ஆத்மானா என்னது தெரியுமா? தே நெவர் கெட் ஸ்ட்ரக் எனிவர். எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆக மாட்டாங்க. எப்படிப்பட்ட விஷயம் வந்தாலும் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா வந்து சோல் கான்சியஸ். ஸோ நான் ஆத்மா, நல்ல அந்த ஒரு ஃபீல் பண்ணிட்டே இருங்க. இந்த தேகத்துல வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜஸ்ட் எ கேம். உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே ஒரு பொம்மைங்க, பொம்மலாட்டத்துல பொம்மைகளினுடைய விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. நம்முடைய கர்ம கணக்கு கழிச்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி ஜஸ்ட் பிளேயிங். ஸோ அந்த ஒரு கான்சியஸோட, அதாவது இதுதான் நான் சோல் கான்சியஸ் சொல்றது. அந்த சோல் கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருந்து
நல்ல ஒவ்வொரு யோகத்தையும் அனுபவம் செய்யலாம். எல்லாருமே மெயின் வந்து கிளாஸ விட இந்த மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா, கிளாஸ்ல நம்ம சொல்றது எல்லாமே கொஞ்சம் தியரிட்டிக்கலா நெறைய விஷயங்கள் பேசலாம். பட் பிராக்டிகலா என்ஜாய் பண்றது எதுல அப்படின்னா யோகத்துல. சரிங்களா? ஸோ நம்ம என்ன கிளாஸ் கேட்டோமோ, கொஞ்ச நேரம் பாபா கூட நம்ம எல்லாருமே இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான தாட் எல்லாருக்குள்ளயுமே. இப்போ நீங்க யோகா பண்றதுக்கு முன்னாடி இப்பவே நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு பழைய சம்ஸ்காரம், இல்ல ஏதோ ஒரு ஒரு கேரக்டர் உங்களுக்கு இப்ப வரைக்கும் இந்த பிகே லைஃப்ல, இல்ல இந்த பிகே பரிவாரத்தோட உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பழைய சம்ஸ்காரம், இல்ல ராவணனுடைய இருந்துச்சுன்னா, என்ன பண்ணுங்க? இப்ப யோகத்துல ஸ்ட்ராங் சங்கல்பம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த சம்ஸ்காரம் என் லைஃப்ல அதாவது வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. மாயா கடைசி வரைக்கும் வரத்தான் செய்யும். பட் த திங் இஸ் ஐ வின். விஷயங்கள் வருது, அதே பலவீனங்கள், சூழ்நிலைகள் திரும்ப வரும். அதே ப்ராப்ளமேட்டிக் பர்சன் வில் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். பட் ஐ வின் ஓவர் த மாயா. அந்த பழைய சம்ஸ்காரம் என்கிட்ட இருக்கக்கூடாது. விஷயங்கள் அதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகத்தான் செய்யும். பட் எனக்கிட்ட அந்த பழைய சம்ஸ்காரம், இதே சூழ்நிலையில நான் அந்த பழைய சுச்சுவேஷன்ல எனக்குள்ள இந்த பழைய சம்ஸ்காரம் இருக்கும். ஆனா இப்ப உங்களுடைய நியூ வெர்ஷனுக்கு வாங்க. நியூ வெர்ஷன் இல்லையா? சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்றாங்க நியூ வெர்ஷனுக்கு. விண்டோஸ் இல்ல வாட்ஸ்அப் எல்லாமே நியூ வெர்ஷன். ஸோ இப்ப ஆத்மா என்ன பண்ணணும்? நான் என்னுடைய நியூ வெர்ஷன் வந்துட்டேன். இந்த நியூ வெர்ஷன்ல அந்த பக், அதாவது அந்த பழைய சம்ஸ்காரம்ங்கிற மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இப்ப அதே சிச்சுவேஷன், பட் நான் கோவப்பட மாட்டேன். இப்ப அதே சிச்சுவேஷன், ஆனா எனக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இப்ப அதே சிச்சுவேஷன், ஆனா எனக்குள்ள அந்த டிஸ்டர்பன்ஸ் வரல. அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணணும். அண்ட் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான முக்கியமான பேஸ் என்னன்னா, பாபா சர்வசக்திவான் என் கூட இருக்கின்றார். இந்த ஒரே ஸ்ட்ராங் சங்கல்பம். பாபா என் கூட இருக்கிறார். அன்டில் ஐ வின், பாபா இஸ் வித் மீ டு மேக் மீ வின். சோ இந்த ஸ்ட்ராங் சங்கல்பத்தோட எப்படிப்பட்ட பழைய சம்ஸ்காரம் மாயாவை நாம வெற்றி கொள்ளலாம். சோ இப்ப நாம யோகத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் சாந்தி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இந்த சுகமான சங்கமிகத்துல யோகத்தில் அமரும் ஒவ்வொரு நேரமும் சொர்க்கத்தில் இருப்பது போல நாம அனுபவம் செய்யலாம். சொர்க்கத்துல நம்ம எல்லாம் மறந்திருப்போம். இந்த பரிவாரம், பாபா எல்லாமே மறந்திருப்போம். ஆகையினால இப்ப நாம யோகத்தில் அமரக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் மிக மிக மகிழ்ச்சியாக, மிக மிக சுகமயமாக ஆத்மா என்னுடைய சம்பூர்ண தெய்வீக சுரூபத்தை, என்னுடைய ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்கின்றேன். I enjoy myself being in heaven. சொர்க்கத்தில் நான் ஆத்மா சத்தியத்தில் எவ்வளவு சுகமாக, எவ்வளவு அமைதியாக சுகஸ்வரூபமாக இருந்தேனோ, நல்ல அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு தெய்வீக தன்மையை ஆத்மாவுக்குள்ள ஃபீல் பண்ணுங்க. இந்த தேகம், பழைய உலகம், பழைய விஷயங்கள், பழைய சமஸ்காரங்கள் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப். நத்திங். நான் ஆத்மா மட்டும், ஜொலிக்கக்கூடிய தூய்மையான சுகப்பிரதான ஆத்மா. நான் மற்றும் பாபா. என்னை சுற்றியுள்ள எல்லா இந்த காட்சிகள்
எல்லாமே இன்னும் கொஞ்ச காலத்துல மாறிடும். நான் ஆத்மா என்னோடு சுமந்து செல்லும் புண்ணிய கணக்கும் தெய்வீக சம்ஸ்காரங்களும் மட்டும்தான் என் கூட வரப்போகுது. ஆத்மா நான் என்னை பார்க்கின்றேன், பாபாவை பார்க்கின்றேன். இந்த எல்லா தற்காலிகமான காட்சிகள், இந்த பழைய சரீரம், எல்லாத்திலிருந்து அவங்களை டிட்டாச் பண்ணிக்கோங்க. நான் ஆத்மா என்னுடைய அழகான ஜொலிக்கக்கூடிய ஒளி உடல்ல, பரிசுத்தா ட்ரெஸ்ல, பாபாவோடு கையோடு கை சேர்த்து வதனத்திற்கு பறந்து போகின்றேன். இப்ப கொஞ்ச நேரத்துல நான் ஆத்மா மகிழ்ச்சியாக பாபா வந்து அழைக்கிறாங்க. குழந்தாய், வதனத்திற்கு என் கூட வா அப்படின்னு பாபா அன்போடு கூப்பிடுறாங்க. ஃபரிஸ்தா பாபா தன்னுடைய ஃபரிஸ்தா குழந்தையை அன்போடு அழைக்கின்றார். நானும் பாபா இதோ வந்து விட்டேன். ஒரு வினாடியில பாபா கூப்பிட்டதுமே குஷி குஷியாக பாபாவோடு சேர்ந்து கையோடு கை சேர்த்து பறவைகள் பறந்து போவதை போல நான் ஃபரிஸ்தா பாபாவோடு கையோடு கை சேர்த்து வதனத்தை நோக்கி பறந்து செல்கின்றேன். ஃபீல் பண்ணுங்க. பாபாவோடு பறந்து போறத ஃபீல் பண்ணுங்க. மெது மெதுவா சூட்சும வதனத்துக்கு வாங்க. வெண்மையான இந்த சூட்சும வதனத்துல நான் பாபாவோடு மகிழ்ச்சியாக சுகமயமான உலகத்தை வந்தடைந்து விட்டேன். நான் மற்றும் பாபா அன்போடு பாபா என்னோடு உரையாடுகின்றார். பாபா என்னை தன்னுடைய மடியில் அமர வைக்கின்றார். ஃபீல் பண்ணுங்க. இந்த துக்கதாமத்திலிருந்து முற்றிலும் விலகி நான் சுகமயமான பரிஸ்தா சுகக்கடல் பாபாவின் மடியில் அமர்ந்திருக்கின்றேன். சர்வ சக்திவான் பாபாவின் மடியில் அமர்ந்திருக்கின்றேன். ஃபீல் பண்ணுங்க. இப்படி பாண்டவம் அல்ல, ஒரு அழகான ஊஞ்சல் இருக்கும். மம்மா பாபா அதில் அமர்ந்து சுகமயமாக எப்படி இருந்தாலும் அதே போல சூட்சும வதனத்துல அதே போல ஒரு சுகமயமான ஊஞ்சல். மம்மா பாபா என் கூடவே இருக்கிறாங்க. நான் சின்னஞ்சிறு குழந்தையாக அந்த ஊஞ்சல் உட்கார்ந்து இருக்கிறேன். ஃபீல் பண்ணுங்க. கண்ணின் மணியாக பாபா அவ்வளவு அன்போடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பாலனை செய்து வருகின்றார். அனுபவம் பண்ணுங்க. நான் சதா அம்மா பாபாவின்
அளவற்ற அன்பில் பாலனையில் வளர்ந்து வருகின்றேன். நான் சாதாரண ஆத்மா அல்ல, மகான் ஆத்மா. அம்மா பாபாவினுடைய அளவற்ற அன்பை பெற்ற பாக்கியசாலி ஆத்மா. ஃபீல் பண்ணுங்க. முழு உலகம் ஒரு பக்கம் இருக்க, நாம பாபா குழந்தைகள் பாபாவின் மடியில் சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். எல்லா பாபா குழந்தைகளும் மகிழ்ச்சியாக பாபா நினைவுல சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். துக்கத்தின் அலை கூட நெருங்க முடியாது, சங்கல்பத்துல கூட வர முடியாது. அவ்வளவு சுகக்கடலின் குழந்தைகள், சுகசோப குழந்தைகள் நாம. என்னுடைய துக்கத்தின் நாட்கள் முடிந்து விட்டன. சுகமே சுகமான பாபா மடியில் சுகமான உலகத்திற்கு வந்தே விட்டேன் பாபா. நீ என்னை கண்ணின் மணியாக கண்களுக்குள் வைத்து என்னை சுகதாமம் அழைத்து வந்து விட்டாய். ஆஹா பாபா, ஆஹா டிராமா, ஆஹா என்னுடைய பாக்கியமே பாக்கியம். சதா மனம் இந்த ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறது. அப்படியே ஒரு நிமிஷம் பரந்தாமத்துக்கு வாங்க. நான் ஆத்மா ஒரு வினாடியில் பிந்துவாகி, பிந்து பாபா கூட செம்பல் நிறமான ஒளி உலகத்துக்கு வர்றேன். என் இனிமையான வீடு சாந்தி தாமத்தில் மிக மிக சாந்தியாக பாபா கூட, சிவ பாபா பக்கத்துல, மம்மா பாபா பக்கத்துல, நானும் ஜோதி ஸ்வரூபமாக பரந்தாமத்தில் மம்மா பாபாக்கு நடுவுல ஜோதியாக எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். ஃபீல் பண்ணுங்க. நான் பரம பவித்ர ஆத்மா, பரம பூஜ்ய ஆத்மா, சிவ பாபாக்கு பக்கத்துல இருப்பேன். இனிமையான வீட்டில் என் இனிமையான தந்தையோடு இனிமையான அமைதியை அனுபவம் செய்கின்றேன். பாபா கிட்ட இருந்து நிறைய சக்தி வாங்குறேன். பாபாவுடைய ஒளி மற்றும் சக்தி எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது.
பாபாவோடு இணைந்த ரூபத்துல சிவசக்தியாக சர்வசக்திவான் பாபாவோடு இணைந்த ரூபத்துல மீண்டும் பரந்தாமத்திலிருந்து கீழே இறங்கி வருகின்றேன். இந்த பூமியில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுப்பதற்காக, பிரகாஷ் கொடுப்பதற்காக நான் சிவசக்தி மேலிருந்து கீழே மீண்டும் இந்த பூமியில் அவதாரம் செய்கின்றேன். அப்படியே சக்தியை கொடுங்க. உலகத்துல அசாந்தியான இந்த சூழ்நிலையில சகோதராத்மாக்கள் எல்லாருக்கும் சக்தி கொடுங்க. தேவாத்மாக்கள், நாம உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம், சாந்தி, சக்தியினுடைய யோக தானம் செய்யலாம். ஒரு நிமிடம் உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்க, சாந்தி கொடுங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம்